ஓம் சர்க்குரு ஸ்ரீனிவாச சித்தர் சுவாமிகள் திருவடி போற்றி. 25/12/2023 திங்கட்கிழமை, மார்கழி 9. ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி. உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும். வியாபார பணிகளில் அலைச்சல்கள் ஏற்படும். பயனற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது. கடன் பிரச்சனைகளை சமாளிப்பீர்கள். குழந்தைகளின் எண்ணங்களை அறிந்து செயல்படுவீர்கள். எதிலும் விவேகத்துடன் செயல்படுவது நன்மதிப்பை ஏற்படுத்தும். புதிய ஒப்பந்தங்கள் கைகூடி வரும். குழப்பங்கள் குறையும் நாள். மகாவிஷ்ணுவை வழிபட்டு வருவது நல்லது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். அஸ்வினி பொறுப்புகள் அதிகரிக்கும். பரணி பிரச்சனைகள் குறையும். கார்த்திகை மதிப்புகள் மேம்படும். ரிஷபராசி அன்பர்களுக்கு குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வதால் நன்மைகள் ஏற்படும். விடாப்பிடியாக செயல்பட்டு நினைத்ததை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். உடன் இருப்பவர்களின் மூலம் புதிய கண்ணோட்டம் பிறக்கும். எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகும். பணி நிமித்தமான அலைச்சல்கள் ஏற்படும். காலில் சிறு சிறு வலிகள் ஏற்பட்டு நீங்கும். பணிவு வேண்டிய நாள். நரசிம்மரை வழிபட்டு வருவது நல்லது. அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். கார்த்திகை அனுசரித்து செல்லவும். ரோகிணி புதுமையான நாள். மிருகசிரீட்சம் அலைச்சல்கள் ஏற்படும். மிதுனராசி அன்பர்களுக்கு மனதில் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். தடைபட்ட சில ஒப்பந்தங்கள் சாதகமாக முடியும். அலுவலக பணிகளில் பொறுப்புகள் மேம்படும். சமூக பணிகளில் மதிப்புகள் அதிகரிக்கும். பொழுதுபோக்கு செயல்களில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள். சாதுரியமான பேச்சுக்களால் காரிய அனுகூலம் உண்டாகும். செயல்களில் தன்னம்பிக்கை மேம்படும். பெருமை நிறைந்த நாள். சிவபெருமானை வழிபாடு செய்வது நல்லது. அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மிருகசிரீட்சம் காரியங்கள் நிறைவேறும். திருவாதிரை மதிப்பு அதிகரிக்கும். புனர்பூசம் தன்னம்பிக்கை மேம்படும். கடகராசி அன்பர்களுக்கு உறவுகளின் மத்தியில் மதிப்பு உண்டாகும். சகோதரர் வழியில் அனுசரித்து செல்லவும். அனுபவ பேச்சுக்களால் பலரையும் கவர்வீர்கள். வீடு மாற்ற சிந்தனைகள் மேம்படும். மருத்துவ துறைகளில் சாதகமான சூழல் உண்டாகும். வெளியூர் பயணங்களால் ஆதாயம் ஏற்படும். வியாபார பணிகளில் ஒத்துழைப்பு மேம்படும். களிப்பு நிறைந்த நாள். காளியை வழிபட்டு வருவது நல்லது. அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். புனர்பூசம் அனுசரித்து செல்லவும். பூசம் சாதகமான நாள். ஆயில்யம் ஒத்துழைப்பு மேம்படும். சிம்மராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிக்கும். சிந்தனை திறன் மேம்படும். சுப காரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடும். செயல்பாடுகளில் இருந்து வந்த சோர்வுகள் குறையும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். திட்டமிட்ட காரியங்கள் நிறைவேறும். வெளிநாட்டு வர்த்தக பணிகளில் நன்மை உண்டாகும். அலைச்சல்கள் நிறைந்த நாள். அர்த்தநாரீஸ்வரரை வழிபாடு செய்வது நல்லது. அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சாம்பல். மகம் ஒற்றுமை அதிகரிக்கும். பூரம் சோர்வு நீங்கும். உத்திரம் நன்மைகள் உண்டாகும். கன்னிராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் ஏற்படும். நினைத்தது ஒன்றாகவும் நடப்பது வேறாகவும் இருக்கும். வியாபாரத்தில் ஆலோசனைகளை பெற்று முடிவெடுக்கவும். ஜாமீன் விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. மற்றவர்களின் செயல்பாடுகளில் குறை கூறாமல் இருக்கவும். வெளிப்படையான பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. விவேகம் வேண்டிய நாள். குபேரரை வழிபாடு செய்வது நல்லது. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். உத்திரம் நெருக்கடிகள் ஏற்படும். ஹஸ்தம் ஆலோசனைகள் வேண்டும். சித்திரை பேச்சுக்களை தவிர்க்கவும். துலாம் ராசி அன்பர்களுக்கு விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். தேவையற்ற வாதங்களை தவிர்ப்பது நல்லது. வாழ்க்கை துணைவர் வழியில் மதிப்பு அதிகரிக்கும். புதிய நட்புகளால் உற்சாகம் ஏற்படும். மனதில் தன்னம்பிக்கை மேம்படும். தந்தை வழி உறவுகளால் அனுகூலம் ஏற்படும். நன்மை நிறைந்த நாள். ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது நல்லது. அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். சித்திரை சுறுசுறுப்பான நாள். சுவாதி மதிப்பு மேம்படும். விசாகம் அனுகூலம் ஏற்படும். விருச்சிகராசி அன்பர்களுக்கு நெருக்கமானவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். அரசு காரியங்களால் அனுகூலம் உண்டாகும்.
வழக்குகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். நண்பர்களிடத்தில் அனுசரித்து செல்லவும். சமூக பணிகளில் புதிய பொறுப்புகள் அதிகரிக்கும். பழைய சரக்குகளின் மூலம் லாபம் மேம்படும். பணி நிமித்தமான சிலரின் அறிமுகங்கள் ஏற்படும். பக்தி நிறைந்த நாள். சிவபெருமானை வழிபாடு செய்வது நல்லது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் கரும் சிவப்பு நிறம். விசாகம் தேவைகள் நிறைவேறும். அனுஷம் அனுசரித்து செல்லவும். கேட்டை அறிமுகம் ஏற்படும். தனுசு ராசி அன்பர்களுக்கு தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான சூழல்கள் அமையும். எதிலும் சிக்கனமாக செயல்படுவீர்கள். பணி நிமித்தமான செயல்களில் கவனம் வேண்டும். இணைய பணிகளில் வாய்ப்புகள் கிடைக்கும். சிறு தூர பயணங்களின் மூலம் மனதளவில் மாற்றங்கள் ஏற்படும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். சிக்கல்கள் குறையும் நாள். பஞ்சமுக விநாயகரை வழிபாடு செய்வது நல்லது. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள். மூலம் சிக்கனமாக செயல்படுவீர்கள். பூராடம் வாய்ப்புகள் கிடைக்கும். உத்திராடம் ஒத்துழைப்பான நாள். மகர ராசி அன்பர்களுக்கு பெரியோர்களின் ஆலோசனைகள் மாற்றத்தை ஏற்படுத்தும். நெருக்கமானவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். வெளியூர் சார்ந்த பயணங்களால் அனுபவங்கள் அதிகரிக்கும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறையும். பொறுமை வேண்டிய நாள். சுப்பிரமணியரை வழிபாடு செய்வது நல்லது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். உத்திராடம் மாற்றங்கள் பிறக்கும். திருவோணம் அனுபவம் மேம்படும். அவிட்டம் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு வீட்டின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். புதிய வேலைவாய்ப்புகள் சாதகமாகும். கூட்டாளிகளின் ஆதரவு மேம்படும். உங்களின் கருத்துக்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும். ஆன்மீக பணிகளில் ஆர்வம் உண்டாகும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். வியாபாரத்தில் முதலீடுகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் தவறிய சில பொறுப்புகள் கிடைக்கும். நிதானம் வேண்டிய நாள். பகவதியை வழிபாடு செய்வது நல்லது. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். அவிட்டம் வாய்ப்புகள் சாதகமாகும். சதயம் ஆர்வம் உண்டாகும். பூரட்டாதி பொறுப்புகள் கிடைக்கும். மீனராசி அன்பர்களுக்கு நண்பர்களிடத்தில் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும். உடல் தோற்ற பொலிவு மேம்படும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும். நேர்மறை சிந்தனைகள் அதிகரிக்கும். புதிய நண்பர்களின் அறிமுகம் ஏற்படும். வியாபாரத்தில் வரவுகள் சாதகமாக இருக்கும். அலுவலகத்தில் மதிப்பு மேம்படும். மனதளவில் புதிய நம்பிக்கை உண்டாகும். ஆக்கப்பூர்வமான நாள். சித்தர்கள் வழிபாடு நன்மையை தரும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். பூரட்டாதி மனக்கசப்புகள் நீங்கும். உத்திரட்டாதி சிந்தனைகள் அதிகரிக்கும். ரேவதி தன்னம்பிக்கை உண்டாகும்.